இந்த ஆள் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து ஆக்லாண்ட்ல வந்து ஒரு 4 டேஸ் முன்னாடி காலிஸ்தானியன்ஸ் வந்து ஒரு புரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அந்த புரொட்டஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு வந்து புரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லேடீஸ்லேருந்து ஜென்ட்ஸ் வரைக்கும் நெறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 2019லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் வந்து இந்தியால பேன்டு. ஸோ, அதனால இந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, கனடால வந்து இந்த ரொம்ப நாளா புரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. நியூசிலாந்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. நெறைய பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை எப்பவுமே நாங்க ஆதரிப்போம். அதனால தான் இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு நாங்க பெர்மிஷன் குடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லோக்கல் கிவியான இந்த ஆள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லி கத்திட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா, "எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க கண்ட்ரில வந்து நீங்க இந்த மாரி பண்ணுவீங்க. இது எங்களோட கண்ட்ரி. எங்களோட கண்ட்ரில வந்து நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? இத போய் உங்க கண்ட்ரில போய் பண்ணுங்கன்னு" அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். டாடா! பாய்.